ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தருமபுரி மாவட்ட அங்கன்வாடி மையங்களில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு தருமபுரி மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 5 அங்கன்வாடி பணியாளர், 20 குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் 89 அங்கன்வாடி உதவியாளருக்கான ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 23/4/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியாளருக்கு 7,700 ரூபா, குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 5,700 ரூபா, அங்கன்வாடி உதவியாளருக்கு 4,500 ரூபா சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது, அங்கன்வாடி உதவியாளருக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. இந்த வேலைக்கு ஒன்லி பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது உங்கள் கிராம ஊராட்சியில் வேலை இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு கிராம ஊராட்சியில் போயிட்டு அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்கள் ஊராட்சியில் வேலை இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்க தாலுக்கா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சித்துறை இருக்குது, அங்கே போயிட்டு கேட்டாவே உங்கள் ஊருக்கு வேலை இருக்கா இல்லையான்னு சொல்கிறாங்க. அப்படி வேலை இருந்துச்சு அப்படின்னா எந்த கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தாராளமாக ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா 10th 12th டிசி எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட், இது இல்லாமல் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓடிடி, அதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டும், ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கீங்க, விதவை, ஆதரவற்றவதை, மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னா, இப்போ தருமபுரி டிஸ்ட்ரிக் அப்படின்னா உங்களுடைய இப்போ தருமபுரின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நேரம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அரூர் தாலுக்குன்னா அதுக்கு நேரம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் தாலுக்கான அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை தபால் மூலமாகவோ இல்லை டேரெக்டாகவும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.